Hi students, welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோல என்ன சம் பார்க்க போறோம் அப்படின்னா prove cos theta by 1 by 1 plus sin theta equal to secant theta minus tan theta அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணனும். So இப்போ ஃபர்ஸ்ட் as usual LHS சைடு எடுத்துக்கிறோம். cos theta by 1 plus sin theta. இப்போ நமக்கு secant thetaவும் tan thetaவும் நமக்கு இத வந்து மாத்தணும். அப்பதான் நமக்கு வந்து சம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியும். So அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா கீழையும் மேலையும் cos thetaவால வந்துட்டு மல்டிப்ளை பண்ண போறேன். இப்போ இங்க எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா cos square theta கிடைச்சிரும். அதே மாதிரி கீழே cos theta into 1 plus sin theta ன்னு வந்துரும். இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் sin square theta plus cos square theta equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நமக்கு cos square thetaக்கு ஃபார்முலா எடுத்தா என்ன கிடைக்கும்? 1 minus sin square theta ன்னு கிடைக்கும். இந்த 1 minus sin square theta தான் இப்போ இங்க அப்ளை பண்ண போறோம். அப்ப 1 minus sin square theta by cos theta into 1 plus sin theta. இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா 1 minus sin square theta அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா a square minus b square நம்ம ஃபார்முலால இருக்கு. ஸோ இதை நம்ம a plus b into a minus b ன்னு சொல்லி மாற்ற போறோம். அப்போ 1 minus sin square theta என்ன பண்றோம் அப்படின்னா 1 plus sin theta a plus b க்கு இது, அதே மாதிரி a minus b க்கு வந்து பார்த்தோம்னா 1 minus sin theta divided by cos theta into 1 plus sin theta. ஸோ இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா 1 minus sin theta by இங்கே cos theta இருக்கும். இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 1 by cos theta minus sin theta by cos theta. 1 by cos theta ஓட வேல்யூ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் secant theta by sin theta by cos theta ஓட வேல்யூ வந்து tan theta. ஃபார்முலா நான் இங்க எழுதிடுறேன். ஸோ 1 by cos x equal to நமக்கு secant x, அதே மாதிரி sin x by cos x equal to tan x. ஸோ அதான் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா RHS கிடைச்சிருச்சு. ஸோ therefore LHS equal to RHS. Hence it is proved. ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். பார்க்கும்போது தான் நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் cos theta by 1 plus sin theta நம்ம கொடுத்துருக்கிறதா தான் அதை நம்ம என்னவா ப்ரூவ் பண்ணணும், secant theta minus tan theta ப்ரூவ் பண்ணணும். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு secant theta அந்த மாதிரி tan theta எடுக்கிறதுக்காக நம்ம இங்கே இருக்கக்கூடிய cos thetaவையும் sin thetaவையும் கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து cos theta கீழேயும் மேலேயும் cos thetaவால் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு cos square theta by cos theta into 1 plus sin theta கிடைக்கும். ஸோ இதில் cos square thetaவுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு 1 minus sin square theta by cos theta into 1 plus sin theta வந்துடும். ஸோ இந்த 1 minus sin square theta வந்துட்டு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை வந்து பிரிக்கும்போது 1 plus sin theta into 1 minus sin thetaன்னு வந்துடும். ஸோ by cos theta into 1 plus sin theta. இப்போ இது ரெண்டும் காமனாக இருக்கனால கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ இங்கே என்ன ஆயிரும்னா 1 minus sin theta by cos thetaன்னு வந்துடும். அதுக்கப்புறம் 1 by cos theta minus sin theta by cos thetaன்னு இதை பிரித்து எழுதுறோம். ஸோ இப்போ 1 by cos thetaவுக்கு இந்த ஃபார்முலாவையும் அதே மாதிரி sin theta by cos thetaவுக்கு இந்த ஃபார்முலாவையும் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா secant theta minus tan theta அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிரும். ஸோ LHS equal to RHS. இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு trigonometry சம்மோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.